உங்களோட இதயம் ரொம்ப கனமா இருக்கா? உங்களோட கண்கள் கலங்கி போயிருக்கா? ஒரு நிமிஷம் இந்த உலகத்தோட சத்தத்தை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்க உள் மனசோட ஆழத்துல நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க இந்த இடத்துல தனிமையை உணர்ந்திருக்கீங்களா? இந்த நொடி உங்க வாழ்க்கையின் அத்தனை கேள்விகளுக்கும் எல்லா வழிகளுக்கும் ஒரு விடையை தேட போறோம். யாருக்காகவும் எதுக்காகவும் கலங்காம தனிமையில் இந்த வீடியோவை கேளுங்க. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக புதிய பதில் அப்படின்றது கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் வாழ்க்கையில் எப்போவாச்சு இதுதான் என்னோட விதி, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோணியிருக்கா? ஒரு சின்ன செடி ஒரு பாறை இடுக்கில் பார்த்தீங்கன்னா வளருது. அதுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, மண்ணும் கூட சரியாக இருக்காது. ஆனால் அந்த இடத்துல அது ரொம்ப போராடி தான் தன்னோட வேர்களை பரப்பிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த பாறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உடைச்சிட்டு தான் அது மேலே வருது. ஏன் உயிர் வாழணும் அப்படின்னு அந்த செடிக்கு கூட தெரியாது. அதோட அடுத்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த செடிக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது அதோட முயற்சியை கைவிடாது. நம்மளும் அப்படிதான். உங்கள் வாழ்க்கை பாதையில் எத்தனை பாறைகளும் தடங்களும் வந்தாலும் அந்த செடி மாதிரியே ரொம்ப உறுதியாக இருங்க. உங்களோட நோக்கம் என்னவோ அதை நோக்கி முன்னேறுங்க. சில சமயத்தில் நம்மளை சுற்றி உள்ளவங்க கூட நம்மளை புண்படுத்தலாம். ஒரு ஃப்ரெண்டு கூட உங்களை புரிஞ்சிக்காம பேசலாம். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப தவறாக கூட பேசலாம். இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதலாக என்றைக்குமே எடுக்கக்கூடாது. ஒரு ஓவியர் ஒரு ஓவியர் போட்டிக்கு போகிறாரு, அதில் கலந்துக்கிறாரு. ஒரே ஒரு கலரை மட்டும் வச்சு ஒரு படத்தை பிரம்மாண்டமாக வரைகிறாரு. அதை பார்த்து சில பேர் பாராட்டுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த ஓவியத்துக்கு உயிர் கூட இல்லை அப்படின்னு இகழ்வாக பேசுகிறாங்க. ஆனாலும் அவர் அதுக்கு அசரவே இல்லை கொஞ்சம் கூட. இது என்னோட கலை, இந்த கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை உண்மையாகவே புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட திறமைகளையும் உங்களோட நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிடாதவங்களுக்காக நீங்கள் வருத்தப்படணும் அப்படின்னு எந்தவித அவசியமுமே இல்லை. உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்களை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்க கண்டிப்பாக ஒரு சில பேர் உங்கள் மத்தியில் இருப்பாங்க. அப்படி உங்களை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டு நேசிக்கிறவங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்களை விட்டு விலக மாட்டாங்க. வாழ்க்கையில் இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாதது தான். ஒரு வேலையையோ ஒரு உறவையோ நீங்கள் இழந்திருக்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வலியை தந்திருக்கும். ஒரு கப்பல் கூட ஒரு புயலில் சிக்கிக்கும் போது அதோட மாலுமி கூட எல்லா கட்டுப்பாட்டுகளையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனால் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மாலுமி என்ன செய்வாங்க தெரியுமா? காத்தோட திசையையும் நீரோட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கப்பலை வேற ஒரு திசைக்கு கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாரு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்து போன விஷயங்களை நினச்சி அதில் மூழ்கி போகாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். இந்த இழப்பானது நம்மளுக்கு எந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு, இதை வச்சு நம்ம புதுசாக வலிமையான ஒரு பாதையை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத சிந்தியுங்க. ஒவ்வொரு இழப்புமே பார்த்திங்கன்னா ஒரு தொடக்கத்தோட வாய்ப்பு தான். இந்த உலகத்தில் சில உறவுகளும் சரி, ஒரு சில நிகழ்வுகளும் சரி நம்மளை ஆழமாக பாதிக்கும். சில பேர் நம்மளை புகழலாம், சில பேர் நம்மளை இகழலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, மனுஷங்களோட அன்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால் எப்போ எப்படி வேணாலும் மாறும். அது மட்டும் இல்லாமல் அதை பொறுத்து தான் அது அமையும். இன்னைக்கு நம்மளை அள்ளி அணைக்கிறவங்க கூட நாளைக்கு நம்மளை புறக்கணிக்கவும் செய்வாங்க. இன்னைக்கு உங்களை குறை சொல்கிறவங்க நாளைக்கு உங்களை புகழ்ந்து கூட பேசலாம். இது மனுஷங்களோட இயல்பு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எந்த ஒரு புகழ்ச்சிலையுமே பார்த்திங்கன்னா தலகணம் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்காது. எந்த இகழ்ச்சிக்கும் நம்ம துவண்டு போகவும் மாட்டோம். ஸோ உங்களோட சொந்த கருத்துக்களை யார் கூடயும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்கள் பலவீனம் பலம் ரெண்டுமே உங்களோடது அப்படின்றத தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.